Good morning students. இன்னைக்கு நம்ம first example பார்க்கலாம். So first example என்ன கொடுத்திருக்காங்க, if a is equal to 1 3 5 and b equal to 2 3 then find a cross b and b cross a and is a cross b is equal to b cross a if not y. So that n of a cross b is equal to n of b cross a which is equal to n of a into n of b. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்மளை ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஈக்குவல் இல்லாட்டி ஏன் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக சொல்லணும். அண்ட் தென் இப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி, இது வரைக்கும் நம்ம ஏ க்ராஸ் பி என்னன்னு இப்போ இனிமேல் தான் இதில் பார்க்க போகிறோம். அப்புறம் என் ஆஃப் ஏ க்ராஸ் பின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி பார்த்துடலாம். ஸோ ஏ க்ராஸ் பின்னு பார்க்கும்போது பாருங்கள், 1 இருக்கு, இந்த 1 2 இது ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேர் பண்ண போகிறோம், ஏ அண்ட் பி. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் பேர் பண்ணணும், திருப்பி ஃபஸ்ட் நம்பர் வச்சு இதில் இருக்க செகண்ட் நம்பரில் பேர் பண்ணணும். ஸோ 1 2 another pair is 1 3. ஸோ இதே மாதிரி செகண்ட் நம்பர் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் அகெயின் செகண்ட் நம்பர் வச்சு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் நம்பர், அது எப்படி வரும், 3 2 3 3. அகெயின் இங்கே தேர்ட் நம்பர் வச்சு 5 2 அண்ட் இங்கே 5 3 வந்துருச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பி க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி க்ராஸ் ஏங்கிற போது இந்த பி டேர்ம் வந்து முன்னாடி வந்துடும், இந்த ஏ டேர்ம் வந்து என்ன ஆயிரும், பின்னாடி போயிடும். அப்போ இதில் பி க்ராஸ் ஏல ஃபஸ்ட் கோஆர்டினேட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக பியோட எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 வச்சு 2 1 ஒரு பேர் 2 3, அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட். ஸோ 2 1 2 3 and 2 5 புரியுதாப்பா. அதே மாதிரி 3 1 3 3 3 5 அப்படி வச்சுருக்கோம். இதில் இருந்து இப்போ அது ரெண்டையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏற்றுட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏ க்ராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ. ஏன்னா இங்கே பாருங்கள் 1 2 இருக்குது, இதில் 1 2 இங்கே இருக்குது, இந்த ரெண்டு பேர் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா. ஏன்னா இங்கே 1 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது, ஆனால் இங்கே 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டாக இருக்குது. இங்கே 2 செகண்ட் எலமெண்ட்டாக இருக்குது, இங்கே 2 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது. ஈவந்தோ ரெண்டுலேயும் ஒரே நம்பர் இருந்தாலும் அதனுடைய அமைப்பு அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இப்போ 1 2 இங்கேயும் 1 2 இருக்குது, இங்கே 1 2 இங்கேயும் 1 2 இருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே ஈக்குவல் இல்லாத பேர் பார்த்தோம், இனிமேல் ஈக்குவலாக இருக்கக்கூடிய பேர்ஸ் பார்ப்போம், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் என்னது, என் ஆஃப் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இருக்குது ஏ க்ராஸ் பி, அதில் என்னென்னா எத்தனை பேர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும் நம்ம. 1 2 3 4 5 6. அப்போ என் ஆஃப் ஏ க்ராஸ் பி வந்து என்னது, 6. இப்போ என் ஆஃப் பி க்ராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ என் ஆஃப் பி க்ராஸ் ஏவும் அதே தான், 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு, என் ஆஃப் பி க்ராஸ் ஏ 6 பேர், என் ஆஃப் ஏ க்ராஸ் பியும் 6, ஸோ 6. ஸோ இப்போ என் ஆஃப் ஏ வந்து எத்தனைன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஏ க்ராஸ் பினால் நம்ம பேரை கவுண்ட் பண்ணுறோம். இங்கே ஏன்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட், இது வந்து எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 1 3 5 எத்தனை இருக்குது, 1 2 3 எலமெண்ட். இங்கே பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 1 2 எலமெண்ட். புரியுதா. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இன்ட்டு என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 3 × 2 6. ஸோ இதே தான் என்னது, என் ஆஃப் பி க்ராஸ் என் ஆஃப் ஏ வந்தாலும் 2 × 3 6. ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவோம். என் ஆஃப் ஏ க்ராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி க்ராஸ் ஏ வேர் என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. ரெண்டுமே என்னது, ஒரே நம்பர்ஸ் தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள்,
if A cross B 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find AB. இப்போ A cross B கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, A என்ன B என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்போ அதே சொன்னது தான். A cross Bனா ஃபஸ்ட்டு முதல் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் என்ன எதில் சேர்ந்ததாக இருக்கும், ஏல சேர்ந்ததாக இருக்கும். ரெண்டாவது ஒரு பேரில் ரெண்டாவது இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் எதை சேர்ந்ததாக இருக்கும், பியை சேர்ந்ததாக இருக்கும். ஸோ இப்போ ஏல இருக்கக்கூடிய A cross Bயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் எல்லாம் எடுத்து பாருங்கள். 3, 3, 5, 5. ஸோ 2 வாட்டி 3 வரதுனால நம்ம ஒரு 3 எழுதிக்கலாம். 2 வாட்டி இங்கே 5 வரதுனால ஒரு 5. ஸோ ஏவோடைய எலமெண்ட் என்ன ஆகிடுது, 3, 5. அது என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஏங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் A cross B. ஸோ நான் இங்கே இந்த பேர் தான் என்னன்னு சொன்னேன், நம்ம அங்கே சொன்னேன் இல்லையா, 1, 3, 5ங்கிறது எலமெண்ட், இங்கே இந்த பேர் தான் இங்கே எலமெண்ட். இந்த நம்ம பேரை கன்சிடர் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லை, 1, 2, 3, 4, 5, 6ன்னு எண்ணும்போது ஸோ அந்த பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம், A cross Bயோட எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் A cross B. ஸோ இந்த A cross Bயோட எலமெண்ட் 3, 2, 3, 4, 5, 2, 5, 4. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் தான் ஏவோட எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் கோஆர்டினேட் 3, 3. ஸோ ஒரு வாட்டி 3 எழுதுகிறோம். 5, 5, ஒரு வாட்டி 5 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு B எப்படின்னா, B வந்து செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் A cross B. ஸோ இதில் செகண்ட் கோஆர்டினேட் என்ன, 2, இங்கே 4, இங்கே எகெயின் 2, இங்கேயும் 4. ஸோ 2 வாட்டி 2 வந்திருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதுகிறோம். இங்கேயும் 2 வாட்டி 4 வந்திருக்கு, அதை ஒரு வாட்டி எழுதுகிறோம். 2, 4. ஸோ இது புரியுதாப்பா? இது வரைக்கும் 2 எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து தேர்டு சம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே வரும், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் போடலாமா, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் A cross B and B cross A. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. A வந்து 2, -2, 3. B வந்து என்னது 1, -4. அதே மாதிரி ஏவும் பியும் ஒரே எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, P, Q. இதுக்கு நீங்கள் A cross B, A cross A, B cross A. A cross B, B cross A உங்களுக்கு பண்ண தெரியும். A cross Aனா என்னது, ஏவே 2 வாட்டி எழுதணும். ஏவே 2 வாட்டி எழுதி அதில் பேர் பண்ணணும். செஞ்சுட்டு வரீங்களான்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.